ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டிசி மோட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பீக்கர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிசி மோட்டர் எடுத்துக்கோங்க. இதோட விலை 20 ரூபா தான். அப்புறம் டிசி மோட்டர் அந்த மாதிரி அதோட பேக் சைடு இருக்க அந்த பிளாஸ்டிக் பீஸை கழட்டி எடுத்திங்கன்னா உள்ளே மேக்னெட் இருக்கும். இந்த ரோட்டாரை ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்னெட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடுமே மேக்னெட் இருக்கும். இந்த மேக்னெட்டை வச்சு தான் நம்ம ஸ்பீக்கர் மேக் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ரோட்டார் இருக்கும், இதில் காயில் சுற்றி இருக்கும் 3 சைடுமே. அந்த காயில் வந்து நான் தனியாக சுற்றி வச்சுருக்கேன். இந்த காயில் தான் நமக்கு தேவை. அப்புறம் லென்த்தாக 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பீக்கர் மாதிரி நான் வரைஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் மார்க் பண்ணிட்டு சென்டரில் இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். அதில் காம்பஸ் வச்சு ஒரு ரவுண்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதை ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட சென்டரில் இருக்கிறத எப்படி கட் பண்ணுறதுன்னா ஒரு காம்பஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஊசியான பொருள் ஏதாவது எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல் பக்கத்தில் போட்டிங்கன்னா இது ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக ஹோல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கத்திரிக்கோல் எடுத்து இந்த மாதிரி அந்த எல்லா ஹோல்ஸையுமே ஜாயின் பண்ணிங்கன்னா இது வந்து ஈஸியாக கட் ஆகிரும். அப்படியே எல்லா சைடுமே ஜாயின் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நீட்டாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காம்பஸ் எடுத்து அதில் சும்மா ஒரு அளவு எடுத்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே சின்னதாக ஒரு அளவு எடுத்து ரவுண்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் அதை சுற்றி ஃபேன் மாதிரி ஒரே அளவு இருக்க மாதிரி சமமாக அந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஃபேன் மாதிரி வந்திருக்கும். இதை நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதுதான் ஸ்பீக்கர் லுக்கில் இருக்கிறதுக்காண்டி நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து அந்த ஸ்கொயர் பீஸில் இதை வச்சு ஒட்டிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததில் அந்த சென்டரில் சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டிருப்போம். அந்த ரவுண்டில் இருக்கிறதையும் நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபேன் மாதிரி கட் பண்ணி எடுத்துருப்போம். அதே அளவு ரவுண்டில் ஒரு 5 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பீஸுக்கு சென்டரில் இருக்க அந்த ரவுண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் மட்டும் அப்படியே இருக்கட்டும், டைரெக்டாக அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 5 பீஸையும் நம்ம ஒட்டி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி டிசி மோட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்து அந்த மேக்னெட்டை எடுத்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரியே இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சென்டரில் ஹோல் போட்டு வச்சுருப்போம். அந்த 4 பீஸையும் இந்த மாதிரி வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வச்சோம்னா கரெக்டாக அந்த மேக்னெட் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரவுண்ட் பீஸ் எல்லாத்தையும் ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபேன் மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணியிருப்போம், அதை ஒட்டணும். அதை ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் கார்ட்போர்டில் சுற்றி எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம காயில் சுற்ற போகிறோம். நம்ம ஆல்ரெடி அந்த ரோட்டார்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருப்போம். அந்த காயில் வந்து நீட்டாக எடுத்துக்கணும், டேமேஜ் இல்லாமல் எடுத்து அதில் வந்து ஃபயர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு எட்ஜை ஃபயர் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே இருக்க இன்சுலேஷன் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ அதை ஒரு ஒயரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காயில் நம்ம ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சுருந்தா அந்த கார்ட்போர்ட் பீஸில் பக்கத்தில் சுற்றி எடுத்துக்கலாம். மேலே சுற்றிடக்கூடாது. இதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 25 கவுண்ட் சுற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறம் அதோட இன்னொரு எட்ஜ் இருக்கும், அதையும் நல்லா ஃபயர் பண்ணி அந்த இன்சுலேஷனை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு ஒயரில் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கரண்ட் வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி நல்லா நீட்டாக ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் கரண்ட் வராது. இப்போ இதை தான் நம்ம மேக் பண்ணியிருக்க அந்த மேக்னெட்டுக்கு சென்டரில் வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ளூ கூட அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட சென்டரில் இருக்க மாதிரி நல்லா டச் ஆகாத மாதிரி நீட்டாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த 2 ஒயரையும் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி இந்த இடத்துல வச்சு நீட்டாக பர்மனெண்ட்டாக ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே தான் நம்ம அந்த ஃபேன் மாதிரி ரெடி பண்ண அந்த பீஸை வந்து ஒட்டி எடுக்க போகிறோம். எல்லா சைடும் நல்லா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி இல்லை க்ளூ கூட அப்ளை பண்ணிட்டு அந்த ஃபேன் மாதிரி இருக்க பீஸை ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம அந்த ஸ்கொயர் பீஸை ஒட்டி எடுத்துக்கலாம்.
அந்த ஸ்கொயர் பீஸை ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரவுண்ட் பீஸ் வரைஞ்சிக்கோங்க. அதை கட் பண்ணிட்டு கோன் மாதிரி இந்த மாதிரி மடித்து வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக அந்த காயில் இருக்க அந்த இடத்துல இதை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டலாம். அப்படி இல்லைனா ஃபெவிக்விக் கூட அப்ளை பண்ணி ஒட்டலாம். இது எதுக்காக நம்ம இந்த பேப்பர் யூஸ் பண்ணுறோம்னா இது வந்து நல்லா வளையும் தன்மை இருக்கும். வளையிறதுனால தான் நம்ம சவுண்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே நம்ம கார்ட்போர்ட் வச்சு தான் மேக் பண்ண போகிறோம். இப்போ இந்த 4 எட்ஜ்லையுமே ஃபெவிக்விக் இல்லைனா க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பீக்கர் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் யூஸ் பண்ண அதே சர்க்யூட் போர்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த வீடியோக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ தான். இப்போ அந்த சர்க்யூட் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீயிங் நெக்ஸ்ட் வீடியோ.